நான் என்னுடைய வாழ்க்கையில இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியத்துல 2016ஆம் ஆண்டு இந்த இடத்துல இருந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு 2018ஆம் ஆண்டுல பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, நீ செய்தி கொடுக்குறியா மகளே என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், செய்தி கொடுப்பதற்கு எனக்கு திராணி இல்ல, நான் படிக்காதவள், நான் பேதை, எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இல்ல, உன்னை ஆண்டவர் பலப்படுத்துவாரு, நீ கண்டிப்பாக செய்தி கொடுக்க வேண்டும் என்று மண்ணுலா பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தொடங்கினேன். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தொடங்கி 2018 அங்க கொடுக்க தொடங்கினேன். 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் என்னிடம் சங்கீத போதை சபையிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியல. முதலாக சங்கீதம் கொடுக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். உண்மையாகவே பார்க்கும் பொழுது சங்கீத பகுதியை கொடுத்து சங்கீத பகுதியிலிருந்து அடுத்தது செய்திகளை ஒவ்வொரு நாளும், அதுக்கு பிறகு 7 நாள் உபவாசம் கொடுக்க, இல்லை 20 நாள் 40, அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுக்க என்னை ஆயத்தப்படுத்தி இருந்து ஆயத்தப்படுத்தின பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் நினைத்தது நம்ம இந்த அளவுக்கு வருவோம்னு நினைக்கல. கர்த்தர் இன்றைக்கு என்ன டிவி மூலம் பேசி கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். நான் வேத வசனம் சொல்லுவேன், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கோ அதிகமாய் செய்கிற கர்த்தர் அவர்தான். ஏன்னு கேட்டா, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்னை வாயோடு வாயாக அவருடைய வார்த்தையை கொடுத்து பேச என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நான் புரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் அதே போல அவர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் இப்பொழுதே யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலின் உன்னை உருவாக்குனவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். எனக்கு 2020ஆம் ஆண்டு என்னை சங்கீத பகுதி கொடுக்க சொல்ல முன்னே எனக்கு கிடைத்த வாக்குத்தத்த வசனமும் இதே வசனம்தான், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று. அப்ப நான் நினைச்சேன், அந்த வசனம் கிடைத்த உடனே நான் ரொம்ப பாரப்படல. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு வழி நடத்துவார், நான் கலங்கல்ல, திகையல, வேதனைப்படல, கர்த்தர் என்னோடு உண்மையாகவே அவர் பேச தொடங்குவார் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர் மீட்டு கொண்டவுள்ள உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று அவர் நீ என்னுடையவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளா என்னை முத்திகரித்தார் என்பதை நான் நினைவு கூர்ந்து நான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக சாட்சியா சொல்றேன். உண்மையாகவே அன்றைக்கு என்னை தொட்டு தெரிந்து கொண்டவர் தான் இன்று வரை என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி என்னை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். வேத வசனம் ஒன்றும் பொய்யல்ல என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, 43ல 12வது வசனம் சொல்லுது, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்தத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சித்து வழி நடத்தின தகப்பன் நான் தான், அந்நிய தேவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவர் உண்மை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்குதான், அவர் தான் வழி நடத்தினாரு, அவருக்கு தான் சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுது. சாட்சி என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே அந்த 2020ஆம் ஆண்டுல கொரோனா வந்த நேரத்துல காலில் ஒரு சின்ன புண்ணு தான் முதல்ல இருந்தது. அந்த புண்ணு பெருசா வளர்ந்து வந்தது, பெருசாகி விட்டது. பெருசாகின பிறகு இயேசு அழுகிற சபையில வந்துதான் பாஸ்டரும் பாஸ்டருடைய மனைவியும் தான் புண்களை கிளீன் பண்ணி அவங்க தான் கட்டு போடுவாங்க. அந்த நாட்கள்ல நான் ஒரு 15 நாட்கள் சபையில இருந்தேன். அந்த நாட்கள்ல வேதனைகள் ரொம்ப அதிகமா இருந்தது. வேதனைகள் பட்ட நாட்கள் ஒன்று, கஷ்டப்பட்டு கொண்டு அந்த வேதனை எல்லாம் தாங்கினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள் உண்டு. அவருடைய சமூகத்துல நம்ம தேடும் பொழுது பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் எல்லாம் உண்டு. அதிலிருந்து அவர் சொல்லுகிறார், வேதனைகளை சகித்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அதிலிருந்து சகித்து கொண்டதுனால்தான் கர்த்தர் என்னை பாக்கியவதி என்று என்னை என்ன செய்த பேர் சொல்லி அழைத்தது உண்மை உள்ளவர். அவர் சொல்லுகிறாரு, அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக
வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உண்மை உத்தமமாக கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து நான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை கேளுங்க, நம்ம கேட்கிற நம்ம ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதல்ல. கேளுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம கேட்க கேட்கதான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தடைகள் மாற வேண்டும்னால் நம்ம கேட்கிறோம், அதிகமா கேட்க வேண்டும். விண்ணப்பம் பண்ணுவோம், அதிகமா விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ணதான் தேவனுடைய சமூகத்துல அங்க போய் எட்டோம். தேவன் நமக்கு என்ன செய்வாரு? எல்லா வழியும் செவ்வையான பாதையிலே அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வலி வேதனைகள் இருக்கும், அதுல இருந்து நம்ம மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வது? கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவிகளுக்கு நமக்கு அவருடைய செவி சாய்ந்து அவர் நம்மேல் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். வேத வசனம் சொன்னது போல கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம கேட்கிற நம்ம பெற்றுக்கொள்கிற திறமையோடு கேட்க வேண்டும். அந்த பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். நம்ம எண்ணுகிறோம், எண்ணங்கள்ல 10 எண்ணுகிறோம், 10ல ஒருவேளை 8 தான் கிடைக்கும். அதிலிருந்து 2 கூட எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நமக்கு கிடைத்திருக்கும். 10 ஒருவேளை ஆசீர்வாதமா நமக்கு அமைந்திருக்கலாம். 10ல 2 குறைவா இருந்தா நம்முடைய மனம் இடம் கொடுக்காது. ஏன்? அதே போலதான் அவர் சொல்லுகிறாரு, தேடு, என்னை தேடுங்க, தேடும் பொழுது கண்டடைவீர்கள். தேடுகிற நீதான் உணர்வடைய வேண்டும். 8 காரியம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில, 2 காரியம் குறைப்பட்டு இருக்கிறது. அந்த 2 காரியம் கூட நிகழ்ந்தா ஆண்டவரை தேடாமல் இருப்பாயோ? தேட மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? அன்றைக்கு பலவீனம் இருந்தது, நான் ஓடோடி வந்தேன், இன்று பலவீனம் தீர்ந்து விட்டது, இனி யார தேடாண்டேன்? கர்த்தரை தேடாண்டான். கர்த்தரை ஏன் தேடணும்? கர்த்தரை தேடினாதான் கர்த்தர் செய்ய நினைத்தது காரியம் ஒன்று தடைபடாத நடக்கும் என்று ஜனங்கள் உணராதபடி இருக்கிறாங்க. உணர்வில்லை. அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், அவனை விட எனக்கு பெரிய வீடு வேணும், அவனை விட வசதிகள் இருக்கணும், கார் வேணும், பங்களா வேணும். ஏன்? எல்லா வசதியும் கொடுப்பாரு, ஒரு நாள் தாளையே தள்ளி விடுவார். ஏன்? ஜனங்கள் ஏன் எல்லா வசதியும் இருக்கும் பொழுது ஆண்டவர் தேடாண்டான், மனம் போன போக்குல வாழ்றாங்க. உனக்காக கண்ணீர் சிந்தினவர், உனக்காக கண்ணீர் வெடித்தவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிவில்லாமல், வேத வசனம் சொல்லுது, ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகி போறாங்களே. உணர்வடைய வேண்டும். தாகத்தோடு ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றண்டை விட்டுவிட்டு, ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றண்டை விட்டுவிட்டு ஏன் பின்னடைந்து போய்கொண்டு இருக்கிறாங்க? பெயருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, பெயர் கிறிஸ்தவன் இல்ல. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நீதான் கர்த்தரோடு உள்ள உறவுல வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீதான் கர்த்தரோடு உள்ள உறவுல வளர முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுதல். யாருமே கீழ்ப்படியல. ஏன்? மனுஷனை கண்டு பயங்கரப்படுகிறாங்க. தேவனை குறித்த தாகமும் பயமும் ஜனங்களுக்கு இல்ல. அதே அதிகாரத்துல 27வது வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை செல்வார்களா? யாரும் இல்ல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஆத்மாக்கள் வருவார்கள், வந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாங்க. அதோட முடிந்து விட்டது. அதோட ரட்சிக்கப்பட்டாங்க, பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அதோட விட்டு போறாங்க. தேவனுடைய சமூகத்துல அவர் சொன்னது போல இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார்.
அவர் உண்மை உத்தமமாக இவங்க வாழுவாங்க, இந்த தேசத்துல ஒளி கொடுப்பாங்க, இந்த தேசத்துல கனி கொடுப்பாங்க என்று அழைத்திருக்கிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். விட்டுட்டு ஓடி போனவங்க என் துதியை சொல்லி வருவார்கள், என்னுடைய சார்பில் வருவார்கள். விழுந்து போறதற்கு அவங்க அழைக்கவில்லை, என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வரத்தக்க கர்த்தருடைய சித்தத்தின்படி வேத வசனம் சொல்லுது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு சிலரையாவது கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை ஆராதித்து உயர்த்தத்தக்க, உம்முடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் சொன்னது போல உம்முடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய துதியை சொல்லி வர வேண்டும். அநேக ஜனங்கள் கர்த்தருக்குள்ள வாழ வேண்டும், கர்த்தரோடு உள்ள உறவுல வளர வேண்டும். நீர் விரும்புகிறபடி பிள்ளைகள் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறீர். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43 அதிகாரம் 4வது வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். வேத வசனம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நம்ம நினைக்கிறோம், ஒரு வேளை நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்ன கொண்டு கர்த்தர் அவருடைய வார்த்தையை குறித்து பேச வைத்திருக்கிறார். நான் ஒன்றுக்கும் உதவாதால் ஒன்றுமே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்ல தெரியாத என்னை கொண்டு அவர் சொன்ன போல நீ என் பார்வைக்கு அருமையானபடினால், அவருடைய பார்வைக்கு நான் அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். யார கொடுப்பார? ஜனங்களை கொடுப்பார. ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கண்டதோ, நீ கேட்டதோ, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததோ ஜனங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற தாகம். 5வது வசனம் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்தும் வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்தும் கூட்டி சேர்ப்பேன். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் நம்ம பயப்படாதபடி அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம். சமூகத்துல இருக்கிற நம்ம பயப்பட வேண்டும். மண்பலா பகுதியில கலந்த நாட்கள்ல ரொம்ப வேதனையா இருக்குது. யாருமே வரல, அநேக சாட்சிகளை பெற்றாங்க, அநேக விடுதலை பெற்றாங்க, சாட்சி மட்டும் சொல்லிவிட்டு பின்தங்கி போயிட்டாங்க. நாட்கள்ல பாருங்க, சபையில தேவனை ஆராதித்து உயர்த்த ஜனங்களே இல்லை. வேத வசனம் சொல்லி, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்தும் வரப்பண்ணி உன்னை மேற்கில் இருந்தும் கூட்டி சேர்ப்பேன் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாக அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை நிமித்தம் எங்கே 2-3 பேர் கூடுங்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். அவர் கைவிடுவதற்கு அழைக்கவில்லை, அவர் நம்மளை வாசம் பண்ண அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் பிள்ளைகளை கொண்டு வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44 அதிகாரம் 1வது வசனம், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். நம்மளை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். யாக்கோபுடைய சந்ததிகளாக நம்மளை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைத்தவர் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அதே அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்
உனக்கு துணை செய்கிறோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உன்னை உண்டாக்குனவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவர் நம்மளை தாயின் கருவிலிருந்தே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையாகவே பார்க்கும் பொழுது அவர் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருந்தனால்தான் பேர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னுடையவள். ஏன் சொன்னாரு? அவர் சொல்லுகிறாரு, உன்னை உண்டாக்குனவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு பயம் வேண்டாம். பாருங்க, பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் கொடுக்கப்பட்டிருந்தது? தன்னை உயர்த்தாதபடி. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் இருந்தாலும் ஒரு முள்ளு குத்தி கொண்டே இருக்குது. ஏன் அந்த முள்ளு குத்துதனா? தன்னை உயர்த்தாதபடி. தன்னை தாழ்த்துகிற வேண்டும். தாழ்த்துகிற மனுஷன்தான் உலகத்துல ஐஸ்வர்யவனாய் வாழ முடியும். தன்னை உயர்த்துகிறவர்கள் ஏன் விழுந்து போறாங்க? உயர்ந்த இடத்துல இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்ந்த இடத்துலதான் தண்ணி நிற்கும், உயர்ந்த இடத்துல தண்ணி நிற்கவே செய்யாது. ஏன்? உயர்ந்த இடத்துல தண்ணி எங்க வரும்? தாழதான் தங்கி நிற்கும். நினைக்கிறாங்க பறந்து போயிடலாம், பறக்க முடியாது. அது 2 சிறகம் இருந்தாதான் உயர பறக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறகு பறகடிக்கிறது போல நாமும் பறகடித்து பறக்க வேண்டும் என்றா அதற்குள்ள கிருபையும் வல்லமையும் அவரிடத்துல இருந்து கேட்டு கொண்டுதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? பறக்க முடியும். வேத வசனம் சொல்லு, பவுல் நட்டாரு, அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினாரு, விளைய செய்தது கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு வேளை பிரயாசப்படலாம், பறக்கலான்னு, பறக்க முடியாது. பவுல் நட்டதான் செய்தாரு, அப்பெல்லாம் நீர் தான் பாய்ச்சினாரு. தேவையானது விளைச்சல் கொண்டிருந்தவர் கர்த்தர், தேவையை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். அவர் சொன்ன வார்த்தைகளை பயப்படாதபடி கலங்காதபடி கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஏன் சொன்னாரு? நம்முடைய சரீரத்தில் அநேக தாகம் இருக்கிறது. அந்த தாகத்துக்கு அவர் தருகிற தண்ணீர் தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீரா இருக்கிறது. வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். நம்முடைய சரீரமான வறண்ட நிலத்துல நம்மளை இருதயம் கலங்கி இருக்கிறது. அதை கர்த்தருடைய பிள்ளைகளை அதை கலங்கெடுக்கிறது ஆக்கியவில்லை, அதை சரி செய்து வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லி, உன் சந்ததியின் மேலும் என் ஆவியை ஊற்று, உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்முடைய பிள்ளைகளை, உன்னுடைய சந்ததிகளை, நான் நினைச்சேன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன்னுடைய சந்ததிகளை பலுகி பெருக செய்வேன் என்று. அதே போல வானத்து நட்சத்திரங்களை பார்த்து என்னிலும் உன்னுடைய கடற்கரை மணலை பார்க்கலாம் உன்னுடைய சந்ததிகளை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல அவர் சொல்லுகிறாரு, உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதம் ஊற்றுவேன் என்று. அவர் ஆசீர்வாதம் தர காத்திரு. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக, தகுதி உள்ள பிள்ளைகளாக, நம்ம அதற்கு உணர்வுள்ள பிள்ளைகளாக, நீதி செய்கிற பிள்ளைகளாக, நீதியின் பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். அதே அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையே. இதற்கு நீங்கள் என் சாட்சிகள், என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கலங்க வைக்க மாட்டாரு. கலங்காதபடி திகையாதபடி கர்த்தருடைய
வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் சொன்ன போல நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணினாலும் முன் அறிவித்தாலும் இல்லையே, இதற்கு நீங்களே என் சாட்சிகள், என்னை தவிர தேவன் உண்டோ, வேறு ஒரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். ஒருவரையும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்துல மனம் போன போக்குல போறாங்க, விழுந்து போறாங்க. நிறைய ஜனங்கள் அழிவின் பாதைக்கு நேர போறாங்க. அதான் வேத வசனம் சொல்லு. வேத வசனமே ஒன்றும் பொய்யல்ல. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினாலும் முன் அறிவித்ததும் இல்லையே, இதற்கு நீங்களே என் சாட்சிகள். அவனுடைய சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஒருவேளை நம்ம விழுந்திருக்கலாம். தூக்கியோட வல்லவர் அவர்தான். நம்ம குடும்ப சூழ்நிலை நிமித்தம் விழுந்திருக்கலாம், ஒருவேளை வியாதி நிமித்தம் விழுந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம உணர்வடைய வேண்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வேதம் வசனம் சொல்லுது, பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் காக்கிற தேவன் அவர்தான். நம்மளை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிற தேவன், நம்மோடு வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உண்மையாகவே இந்த கேட்ட வார்த்தைகளை கேட்டு உணர்வடைய வேண்டும். சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபம். நன்றி பரிசுத்தாவியானவரே, இவ்வளவு நேரம் அடிமை இந்த உங்களுடைய டிவி மூலம் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இந்த நாட்கள் ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின்படி 2026ஆம் ஆண்டு அடிமை கொடுத்த வசனத்தின்படி பயப்படாதே, நான் உன்னோடு துணை நிற்கிறேன். என்னோடு துணை நிற்கிற தேவன் நீங்கப்பா. என்னை இம்மட்டும் நேசித்து வழி நடத்துகிற தகப்பன் நீங்கப்பா. என்னை அடிமையே வாயோடு வாயாக உங்களுடைய வார்த்தையை மட்டும் பேசக்குள்ள கிருபையை ஞானத்தையும் வைத்தீரே, அதற்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. அடிமை இந்த டிவி மூலம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு டிவி மூலம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்று உமக்கு தெரியும் தகப்பனே. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியத்தின்படி வாழ ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சத்தியத்தை அறிந்து விட்டு சத்தியத்தின்படி வாழத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய அன்புக்காரன் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு தப்பனே, பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு தப்பனே, கடந்த நாள் ஆண்டவரே மீள முடியவில்லை என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு தப்பனே. அப்பா, நெருக்கத்தின் மத்தியில ஓடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு தப்பனே. வேலை இல்லாத திண்டத்தினால ஓடுகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அப்பா, வேலை செய்த ஆண்டவரே ஒன்றும் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிற உள்ளங்கள் உண்டு தகப்பனே. ஆற்றி தேற்றுகிற தகப்பன் நீங்கப்பா. குடித்து வெறித்து ஆண்டவரே குடும்பங்களை சீர்கேடான வழியிலே பாதையிலே கொண்டு போகிற குடும்பங்கள் உண்டு தகப்பனே. சீர்கேடான பாதையிலே நோக்கி போகாத விட ஆண்டவரே, கர்த்தருக்கு அந்த பக்தியை வாராக்கியத்தோடு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை நீ நடத்தும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் விடுதலைகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழத்தக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளை பெற்றோம் என்று சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே பல பல வேதனைகள் ஆண்டவரே பல பல காரியங்களால் ஆண்டவரே பிள்ளைகள் வாடி போன இருதயங்களை ஆற்றி தேற்றும்படியா செபிக்கிறோம். தாகம் உள்ளவர்கள் மேல நீர் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற தகப்பனே, வறண்டு போன இதயங்களை ஆற்றி தேற்றும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு ஆண்டவரே ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றண்டையில வந்து ஆண்டவரே உங்களுடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக வாழத்தக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். குறைகளை குற்றங்களை மன்னிக்கிற தேவன் நீங்கப்பா. துதிகன மைமேல உமக்கே சுத்ரே இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.